அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்பொழுது ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஒன்றாக கூடியிருக்கிறோம். காரணம், சிதம்பர கணித போட்டியினுடைய வெற்றியாளர்கள் தாயகத்திலிருந்து இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்காக சிதம்பர கணித போட்டியினுடைய நிர்வாக குழு மற்றும் உறவுகள் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்து நாங்கள் இப்பொழுது தயாராக இருக்கிறோம். வணக்கம் தம்பி. நிவேஷ் எங்கேருந்து வாருங்க? ட்ரிங்கோமலை ட்ரிங்கோ திருகோணமலை கோணேஸ்வரா இந்து கல்லூரி. நிவேஷ், எப்படி இன்னைக்கு பயணம்? நல்லா இருந்ததா? பயணம் எப்படி இருந்தது? சிதம்பர கணித போட்டியில வெண்டு லண்டனுக்கு வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிவேஷ்? இப்படி சிதம்பர போட்டி வந்து இப்படி நடத்துறது ஏன்னா மாணவர்களுக்கு மேலும் ஒரு ஊக்கத்தை கொடுக்குறேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட்டாக வர்றாக்களை இப்படி லண்டன் கூட்டிகிட்டு வர்றதால மற்ற மாணவர்களுக்கும் இப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அவங்களும் இப்படி முன்னாடி வரணும்னு நினைப்பாங்க. அப்போ சிதம்பராக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்போ மேடையில் ஏறுறதுக்கு, கணித விழா மேடையில் வந்து ஏறுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? நல்லது. இப்போ வந்து என்னோட பவுவினன் நிற்கிறார். பவுவினன் வந்து பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரி என்று நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தது பவுவினன் உங்களுக்கு பயணம்? இது ஆக்சுவலி இந்த செகண்ட் ஃப்ளைட், அதாவது முதலே ஒரு டிமோ குளோபல் ரவுண்ட் எழுதுறதுக்காக தாய்லாண்டு ஒரு போனேன். இது ஒரு செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இது ஒரு ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமைந்தது. சிதம்பர கணித போட்டிக்கு நீங்கள் எவ்வளவு தயார்படுத்தினீங்க இந்த வெற்றிக்கா? இது நான் கிரேட் 4லேருந்தே நான் சிதம்பர இது எழுதி கொண்டு வரேன். கிரேட் 4லேருந்து எனக்கு கோல்டு மெடல் கிடைக்கிறது. மெடல் இப்போ தான் கிரேட் 9ல் லண்டனுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வந்திருக்கேன் லண்டன். நல்லபடியும் வாழ்த்துக்கள். கணித விழா அரங்கில் வந்து உங்களை சந்திக்கலாம் பவுவினன். பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியிலிருந்து வந்திருப்பது பெருமையாக கூட இருக்கிறது. நானி, நீங்கள் இந்த சிதம்பர கணித போட்டியில வெற்றி பெற்று முதலா லண்டனுக்கு வந்திருக்கிறீங்க, அப்படித்தானே? எப்படி இருக்குது உங்களுடைய பயணம்? பயணம் நல்ல எக்ஸைட்டிங்காக இருந்த, நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்த, சந்தோஷமா இருந்தது. இதுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களை தயார்படுத்தினீங்கள் பவுவினன்? நான் சின்ன வயசுல தான் இந்த போட்டியில் ஈடுபட்டேன். நான் முதல் தடவை எழுதினதுனால நோமனா ஒரு ஆர்வத்தில் தான் எழுதினேன். ஆனால் நல்லா எழுதினதுனால ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிது. அப்படியா? இதுக்கு நீங்கள் உங்களை முன்கூட்டியே தயார்படுத்தி இருந்தீங்களா? ஸ்கூலில் ஆசிரியர்கள் பயிற்சி தந்தவங்க, அதே மாதிரி டியூஷன் கிளாஸஸில் பைரன் சார் நிறைய ப்ராக்டிஸ் தாரவர் காலையில் இந்த பின்னேறம் வரை. யாரும் நம்பிக்கை விடாமல் இந்த சிதம்பர போட்டி 6 வருஷம் எழுதலாம். ஒரு முறை கிடைக்கலாடியும் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணி தொடர்ந்து எல்லா வருஷமும் எழுதி அதில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவன் சஹீத் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க சஹீத், எப்படி உங்களுடைய பயணம், இதனுடைய எதிர்பார்ப்பு? கணித விழா இந்த அரங்கில வந்து லண்டன்ல பங்கு பெற்று வந்திருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. நான் இதுதான் முதலாம் தடவை. நான் இதுதான் முதல்ல அம்மாவா விட்டுட்டு 10 நாள் வந்திருக்கு. அவங்க வரைய கொஞ்சம் பயமாக கிடந்து, இப்போ பரவாயில்லை. பயப்படக்கூடாது. இதுல என்ன பயம் இருக்கு? நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம், நீங்க கவலைப்பட தேவையில்லை. இது நீங்க வெற்றி பெற்ற ஒரு விஷயம். ஸோ அந்த வெற்றியை வந்து நீங்க கொண்டாடணும். இந்த பயணம் வந்து நீங்கள் இப்போ ஒரு பலத்தை எதிர்பார்ப்போடு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? 4ஆம் ஆள்ல இந்த இதுக்காக முயற்சி. எனக்கு இது 6ஆம் ஆள்ல தான் இது கிடைச்சது இந்த வெற்றி. இதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல விஷயம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி ஒரு பெருமைக்குரிய பாடசாலை, அதிலிருந்து நீங்க வெற்றி பெற்று வந்திருக்கிறீர்கள் என்பது எல்லோருக்கும் பெருமையானது. சஹீத், கணித விழா அரங்கில வந்து உங்களை சனிக்கிழமை சந்திக்கிறோம். நன்றி. நன்றியா. பிரதீஷ் வந்து எங்களோட நிற்கிறார். பிரதீஷும் வந்து ஒரு அங்க முதல் நிலையிலே வெற்றி பெற்றவர். எனக்கு இந்த பயணம் வந்து இதான் முதலாவது ஃப்ளைட்டில் பயணம். அதுவும் இப்போ மேத்ஸில் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவங்களே கூட்டிகிட்டு வரன்றது ஒரு பெரிய சந்தோஷம் மட்டும் இல்லாமல் அது ஒரு வித்தியாசமான அனுபவம். அடுத்த இலவசமாக இந்த சிதம்பர கமிட்டி வந்து எங்களுக்கு ஃபன் பண்ணி கூட்டிகிட்டு வரதும் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்காது ஒரு அரிய ஒரு வாய்ப்பு உண்டு. நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்பொழுது தரம் 11 இருப்பீர்கள் நினைக்கிறேன், அப்படிதானே? தரம் 10 என்றால் நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஒரு கடுமையான ஒரு தயார்படுத்தல் எல்லாம் இதற்கு பின்னாலே இருக்கும் என்று நினைக்கிறேன். வெற்றிக்கு பின்னாலே இல்லையா? நான் கடந்த 4 வருஷமாக இந்த சிதம்பர எக்ஸாம் எழுதி கொண்டு வரேன். அதில் போன வருஷம்தான் நான் இதில் முதலாம் இடம் பெற்று இந்த எக்ஸாமில் இங்கே வர்றதுக்கு செலக்ட் ஆனேன்.
வாழ்த்துக்கள் தம்பி, சந்திக்கலாம். கணித விழா அரங்கிலே வருகின்ற சனிக்கிழமை உங்களை சந்திக்கலாம். ஓகே, நன்றி பிரதேஷ்.